வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரின் மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் மற்றும் ரிப்பேரை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும். ஜெனரல் மெயின்டெனன்ஸ் மற்றும் சர்வீஸ் ப்ரொசீஜரை பின்பற்றுதல், ஃபால்ட்டை டெஸ்ட், டிஸ்மேண்டில், ஐடென்டிஃபை செய்து அவற்றை ரெக்டிஃபை செய்தல், மோட்டாரை அசம்பிள் செய்து டெஸ்ட் செய்தல், ஃபெயிலியருக்கான பொதுவான காரணங்களை கண்டறிந்து அவற்றை ட்ரபிள்ஷூட் செய்தல். இந்த பிராக்டிக்கலுக்கு தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மிஷினரியை சேகரிப்போம். எலக்ட்ரிஷியன் டூல் கிட், டபுள் எண்டட் ஸ்பேனர் செட், புள்ளி புல்லர் 100 mm, புள்ளி புல்லர் 150 mm, நைலான் ஹேமர், மல்டிமீட்டர், இண்டஸ்ட்ரியல் தெர்மோமீட்டர் மெட்ரிக், மெக்கர், வோல்ட்மீட்டர் மூவிங் அயன் டைப், ammeter moving iron type, fraction horsepower AC single phase split phase motor, ICDP switch, test lamp, PVC insulated copper cable. மெயின்டெனன்ஸ் மற்றும் சர்வீஸ் செய்யவும். மோட்டாரின் நேம் பிளேட் டீடைல்ஸை படித்து டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். அந்தந்த ICDP மெயின் ஸ்விட்சை ஸ்விட்ச் ஆஃப் செய்யவும். ஃபியூஸை அகற்றி பாதுகாப்பாக வைக்கவும். ICDPக்கு பவர் சப்ளை செய்யும் துணை சப் சர்க்யூட் ஃபியூஸை அகற்றவும். மெயின் ஸ்விட்சை பிரஷ் மூலம் சுத்தம் செய்யவும். ICDP மெயின் ஸ்விட்சின் இன்கமிங் மற்றும் அவுட்கோயிங் லீடை டிஸ்கலரிங் உள்ளதா என சரிபார்க்கவும். டிஸ்கலரிங் பொதுவாக லூஸ் டெர்மினல் கனெக்ஷனை குறிக்கிறது. கேபிள் டெர்மினல் கனெக்ஷன் ஸ்க்ரூஸை சரிபார்த்து ஒரு ஸ்க்ரூ டிரைவருடன் அவற்றை டைட்டன் செய்யவும். ஸ்டார்டர் கவரை திறந்து ஒரு பிரஷுடன் பார்ட்ஸை சுத்தம் செய்யவும். லீட்ஸ் மற்றும் டெர்மினல் ஸ்க்ரூஸை சரிபார்க்கவும். ஸ்க்ரூஸ் லூஸாக இருந்தால் டைட்டன் செய்யவும். ஓவர்லோட் செட்டிங்கை சரிபார்த்து தேவைப்பட்டால் அதை மோட்டாரின் ரேட்டட் கரண்ட்டுக்கு செட் செய்யவும். பிட்டிங்கிற்காக ஸ்டார்டரின் கான்டாக்ட் பாயிண்டை சரிபார்க்கவும். கான்டாக்ட் பாயிண்ட் லேசாக பிட்டனாக இருந்தால் அவற்றை சுத்தம் செய்ய சாண்ட் பேப்பர் பயன்படுத்தவும். கான்டாக்ட்ஸ் மோசமாக பிட்டடாக இருந்தால் அல்லது சேதமடைந்திருந்தால் அதை மாற்ற வேண்டும். பிரஷ், ஒரு துணி மற்றும் ப்ளோவரை பயன்படுத்தி சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரின் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸை சுத்தம் செய்யவும். டெர்மினல் கவரை திறக்கவும். இன்கமிங், ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங், கெபாசிட்டர் மற்றும் சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ஆகியவற்றை கவனிக்கவும். ஷார்ட்டிங் லூப்ஸ் மற்றும் இன்கமிங் கனெக்ஷன்ஸை திறக்கவும். மெயின் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங், சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சின் கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். மல்டிமீட்டரை கொண்டு சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சின் வைண்டிங்கின் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மற்றும் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அளவிட்டு டேபிளில் உள்ளிடவும். கெபாசிட்டர் மற்றும் சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சின் கண்டிஷனை ஒரு மல்டிமீட்டருடன் சரிபார்த்து ரிசல்ட்டை டேபுலேஷனில் உள்ளிடவும். ஒரு மெக்கரின் உதவியுடன் வைண்டிங்கின் இன்சுலேட்டட் வேல்யூவை சரிபார்த்து ரிசல்ட்டை டேபுலேஷனில் உள்ளிடவும். மோட்டாரை டிஸ்மேண்டில் செய்யவும். ஸ்டார்டர் மற்றும் ரோட்டரை பிரஷ் மற்றும் ப்ளோவர் மூலம் சுத்தம் செய்யவும். பியரிங் மற்றும் கிரீஸ் கப்ஸை கெரோசின் கொண்டு சுத்தம் செய்து பியரிங்கை சரிபார்க்கவும். தேய்ந்து போன பியரிங்கை அடையாளம் கண்டு அதை ஒரு சிமிலர் டைப் உடன் மாற்றவும். இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் மற்றும் லீட் இன்சுலேஷனை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் லீட்ஸை ரீஇன்சுலேட் செய்யவும். ரோட்டர் பார்ஸை சரிபார்க்கவும். ஏதேனும் லூஸ் பார்ஸ் காணப்பட்டால் அதை பிரேவ் செய்ய வேண்டும். ரோட்டர் மற்றும் ஸ்டார்டர் சர்ஃபேஸில் ரப்பிங் மார்க்ஸ் உள்ளதா என சரிபார்க்கவும். ரப்பிங் மார்க்ஸ் என்பது தேய்ந்து போன பியரிங் அல்லது அசம்பிளியில் ராங் அலைன்மெண்டை குறிக்கிறது. அவற்றை திருத்தவும். சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சை அதன் டென்ஷன் மற்றும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு இடையில் பெர்ஃபெக்ட் கான்டாக்ட் ஆக உள்ளதா என சரிபார்க்கவும். ஸ்விட்ச் மோசமான நிலையில் இருந்தால் அதை சிமிலர் ஸ்விட்ச் உடன் மாற்ற வேண்டும். சாண்ட் பேப்பர் உதவியுடன் கான்டாக்டின் ட்ரெஸ்ஸிங்கை செய்ய வேண்டும். முன்னர் அளவிடப்பட்ட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அடையாளம் காணவும். 1 மெகா ஓமுக்கு குறைவாக இருந்தால் வைண்டிங்கை ஓவனில் அல்லது இன்கேண்டிசன்ட் லேம்ப்ஸில் உலர்த்தி வார்னிஷ் செய்யவும். மோட்டார் பார்ட்ஸை அசெம்பிள் செய்து முந்தைய டெஸ்டை செய்து ரிசல்ட்டை டேபுலேஷனில் உள்ளிடவும். டெஸ்ட் ரிசல்ட் மிகவும் மாறுபடாமல் மாறாக முன்னேற்றத்தை காட்ட வேண்டும். உங்கள் வரைபடத்தின்படி ஷார்ட்டிங் லூப்ஸ் மற்றும் இன்கமிங் லீட்ஸை கனெக்ட் செய்யவும். ஃபியூஸ் கிரிப்ஸில் கரெக்ட் வேல்யூ உள்ள ஃபியூஸை மாற்றவும் மற்றும் ICDP மெயினின் ஹோல்டரின் கேரியரை மாற்றவும். மோட்டார் ஸ்டார்டர் மற்றும் ஸ்விட்ச் உடனான எர்த் கனெக்ஷனை சரிபார்த்து தேவைப்பட்டால் அவற்றை சரி செய்யவும். மோட்டாரை ஸ்டார்ட் செய்து சுமார் 30 நிமிடங்களுக்கு டெஸ்ட் ரன் செய்யவும். மோட்டாரின் ஃப்ரேம் டெம்பரேச்சரை சரிபார்த்து உங்கள் திருப்திக்கு டெம்பரேச்சர் ரீசனபிள் லிமிட்ஸுக்குள் இருப்பதை உறுதி செய்யவும். தேவையற்ற சத்தம் அல்லது வைப்ரேஷன்ஸ் ஏதேனும் உள்ளதா என சரிபார்க்கவும். மோட்டாரை நிறுத்தி மெயின்டெனன்ஸ் கார்டில் உள்ள அப்சர்வேஷனை எழுதவும். ஏதேனும் தேவையற்ற சத்தம் அல்லது வைப்ரேஷன் கண்டறியப்பட்டால் மோட்டாரை நிறுத்தி என் பிளேட் போல்ட்ஸ் மற்றும் ஃப்ரேம் போல்ட்ஸின் டைட்னஸை மீண்டும் சரிபார்க்கவும். பவர் சப்ளை ஃபெயிலியர் ஏற்பட்டால் ட்ரபிள் ஷூட்டிங் ப்ரொசீஜர் செய்தல். ஸ்டார்டர் இன்கமிங் டெர்மினலில் பவர் சப்ளையை டெஸ்ட் செய்யவும். ஸ்டார்டரில் ஃபால்ட் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். இல்லையென்றால் மெயின் ஸ்விட்ச் மற்றும் ஃபியூஸை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் ஃபியூஸை மாற்றவும் அல்லது பவர் சப்ளையை ரீஸ்டோர் செய்யவும்.
லோ வோல்டேஜ் இருந்தால் மெயின்ஸில் வோல்டேஜை அளவிட்டு நேம் பிளேட் ரேட்டிங்குடன் ஒப்பிடவும். நார்மல் சப்ளையை ரீஸ்டோர் செய்யவும் அல்லது அண்டர் ரேட்டிங் உள்ளதா என கேபிள்ஸை சரிபார்க்கவும். ராங் கனெக்ஷன் இருந்தால் மோட்டாரின் ஒரிஜினல் வரைபடத்துடன் கனெக்ஷனை ஒப்பிடவும். இன்னமும் மோட்டார் ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் மோட்டாரின் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் செய்த பிறகு ரீகனெக்ட் செய்யவும். டேமேஜ் ஆன பேரிங் இருந்தால் மோட்டாரை ஓபன் செய்து பேரிங்கின் பிளேயை சரிபார்க்கவும், தேவைப்பட்டால் மாற்றவும். ஃபால்ட்டான ஸ்டார்டர் வைண்டிங் இருந்தால் மெயின் கண்டினியூட்டியை சரிபார்த்து வைண்டிங்கை ஸ்டார்ட் செய்யவும். கண்டினியூட்டி இல்லை என்றால் ரீவைண்ட் செய்யவும். லோ ஃப்ரீக்வன்சி இருந்தால் ஃப்ரீக்வன்சி மீட்டரை கொண்டு லைன் ஃப்ரீக்வன்சியை அளவிடவும். லைன் ஃப்ரீக்வன்சி குறைவாக இருந்தால் சப்ளை ஆத்தரைஸுக்கு அதை சரி செய்து கொள்ளவும். ஏசி சிங்கிள் பேஸ் மோட்டாரின் மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் மற்றும் ரிப்பேரை எவ்வாறு செய்வது என்பது குறித்த பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது. இப்பொழுது உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஜெனரல் மெயின்டெனன்ஸ் மற்றும் சர்வீஸ் ப்ரொசீஜரை பின்பற்றுதல், ஃபால்ட்டை டெஸ்ட், டிஸ்மேண்டில், ஐடென்டிஃபை செய்து அவற்றை ரெக்டிஃபை செய்தல், மோட்டாரை அசெம்பிள் செய்து டெஸ்ட் செய்தல், ஃபெயிலியருக்கான பொதுவான காரணங்களை கண்டறிந்து அவற்றை ட்ரபிள் ஷூட் செய்தல். நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.